ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 50 குட்டியான ஆங்கில வாக்கியங்கள் தான் கற்றுக்கிட போகிறோங்க. தயவு செய்து இந்த 50 வாக்கியங்களை மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும். சொல்லுவோம்ல, எல்லாருக்குமே தெரியும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷில் சிம்பிள் தாங்க. எவ்ரிபடி நோஸ். எவ்ரிபடி நோஸ். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? நோபடி நோஸ். நோபடி நோஸ். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எத்தனாம் தேதி என் பையனுக்கு கல்யாணம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்போம், எத்தனாம் தேதி? எப்படி கேட்கலாம்? ஆன் விச் டேட். ஆன் விச் டேட். எத்தனா தேதி. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இறுக்கமாக பிடி. பைக்கில் போகும்போது அப்பா பைக் ஓட்டுவாங்க, பின்னாடி பிள்ளைங்க இருப்பாங்க, இறுக்கமாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இது எப்படி சொல்லலாம்? ஹோல்ட் ஆன் டைட். ஹோல்ட் ஆன் டைட். இறுக்கமாக பிடி. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், படிப்படியாக. படிப்படியாக குறைஞ்சிரும் சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப். ஸ்டெப் பை ஸ்டெப். படிப்படியாக. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவனை எங்கே? அவனை எங்கே எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் ஹீ. வேர் இஸ் ஹீ. இது நீங்கள் இப்படி கேட்கீங்க, அவள் எங்கே? அவள் எங்கே எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் ஷீ. வேர் இஸ் ஷீ. அவள் எங்கே? மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்லு. சே ஒன்ஸ் அகெயின். சே ஒன்ஸ் அகெயின். மறுபடியும் சொல்லு. நெக்ஸ்ட் ஒன், அவசரப்படாத. அவசரப்படாதே. டோன்ட் ஹரி. டோன்ட் ஹரி. அவசரப்படாதே. நெக்ஸ்ட் ஒன், இன்னும் இல்லை. சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் இல்லை எப்படி சொல்லலாம்? நாட் அட். நாட் அட். இன்னும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், எப்போதிலிருந்து. எப்போத்திலிருந்து கேட்போம்ல. சின்ஸ் வென். சின்ஸ் வென். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒத்துக்கல. நான் ஒத்துக்கல. ஐ டிஸ்அக்ரி. ஐ டிஸ்அக்ரி. நெக்ஸ்ட் ஒன், ஏமாற்றாத. ஏமாற்றாதே. டோன்ட் சீட். டோன்ட் சீட். நெக்ஸ்ட் ஒன், காஃபி போடு. காஃபி போடு வீட்டில் சொல்லுவாங்கள்ல. எப்படி சொல்லலாம்? மேக் காஃபி. மேக் காஃபி. நெக்ஸ்ட் ஒன், நான் கேட்கவா. நான் கேட்கவா. மே ஐ ஆஸ்க். மே ஐ ஆஸ்க். நெக்ஸ்ட் ஒன், அது போல். அது போல். லைக் தேட். லைக் தேட். நெக்ஸ்ட் ஒன், ஒழுங்காக உட்காரு. சிட் ப்ராப்பர்லி. சிட் ப்ராப்பர்லி. சாயாத. சின்ன பிள்ளைங்கள்லாம் செவத்தில் சாய்வாங்க. வீட்டில் சொல்லுவாங்கள்ல, செவத்தில் சாயாத. சாயாதே. டோன்ட் லீன். டோன்ட் லீன். ஓகேங்க, இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை இப்போவே கீழே இருக்கிற காமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஏன் இல்லை. ஏன் இல்லை. ஒய் நாட். ஒய் நாட். நெக்ஸ்ட் ஒன், அவசரப்படாத. அவசரப்படாதே. டோன்ட் ரஷ். டோன்ட் ரஷ். நெக்ஸ்ட் ஒன், யார் வந்தா. யார் வந்தா. ஹூ கேம். ஹூ கேம். நெக்ஸ்ட் ஒன், நீண்ட காலம். நீண்ட காலம். லாங் டேர்ம். லாங் டேர்ம். நெக்ஸ்ட் ஒன், குறுகிய காலம். குறுகிய காலம். ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்ம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உதவு. ஹெல்ப் மீ. ஹெல்ப் மீ. நெக்ஸ்ட் ஒன், இப்போ விளையாடு. இப்போ விளையாடு. ப்ளே நவ். ப்ளே நவ். நெக்ஸ்ட் ஒன், நேரம் முடிந்தது. எக்ஸாம் ஹாலில் டைம் முடிஞ்சோடனே சாரும் டீச்சரும் சொல்லுவாங்க, டைம் முடிஞ்சிருச்சுப்பா, நேரம் முடிஞ்சிருச்சு. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டைம் அவுட். டைம் அவுட். டைம் அவுட்.
நேரம் முடிந்தது. நெக்ஸ்ட் ஒன் அதை வாங்கு பை that. பை that. நெக்ஸ்ட் ஒன் எனக்கு கொடு give me. நெக்ஸ்ட் ஒன் என்னால் சொல்ல முடியும் I can say. இது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா I can't say. I cannot say அப்படிங்கிறதா நாம் I can't say அப்படின்னு சொல்கிறோங்க. நெக்ஸ்ட் ஒன் அந்த நேரத்தில் எப்படி சொல்லலாம்? அந்த நேரத்தில் at that time. நெக்ஸ்ட் ஒன் என் கருத்துப்படி சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? in my opinion. நெக்ஸ்ட் ஒன் திரும்ப over and over. திரும்ப. நெக்ஸ்ட் ஒன் படிப்படியாக, அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும்பா சொல்லுவாங்கள்ல, படிப்படியாக. ஸ்டெப் பை ஸ்டெப். நெக்ஸ்ட் ஒன் தொடர்பில் இரு கீப் இன் டச். நெக்ஸ்ட் ஒன் கட்டாயப்படுத்தாத. நான் தான் வரலன்னு சொல்கிறோம்ல, நீ ஏன் என்னை கட்டாயப்படுத்தாதே. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. என்ன வரும் இதுக்கு? டோன்ட் ஃபோர்ஸ். கட்டாயப்படுத்தாதே. நெக்ஸ்ட் ஒன் தூங்கப்போ. டைம் ஆயிடுச்சு தூங்கப்போன்னு சொல்லுவாங்களா வீட்டில், எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோ டு பெட். நெக்ஸ்ட் ஒன் மிக அருமை சொல்லுவோம்ல, வெரி நைஸ். நெக்ஸ்ட் ஒன் திரும்ப வா, கம் பேக். நெக்ஸ்ட் ஒன் திரும்ப போ, கோ பேக். நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் வா, கம் அகைன். நெக்ஸ்ட் ஒன் அதை சுத்தம் செய், க்ளீன் இட். நெக்ஸ்ட் ஒன் இப்போ இல்லை எப்படி சொல்லலாம்? நாட் நவ். இப்போ இல்லை. நெக்ஸ்ட் ஒன் நல்ல நாள் குட் டே. நெக்ஸ்ட் ஒன் திறக்காதே டோன்ட் ஓப்பன். நெக்ஸ்ட் ஒன் மூடாதே டோன்ட் க்ளோஸ். நெக்ஸ்ட் ஒன் பயப்படாதே டோன்ட் பி அஃப்ரைட். நெக்ஸ்ட் ஒன் கீழே இறங்கு அப்படின்னா கோ டவுன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், மேலே போ அப்படின்னா கோ அப். நெக்ஸ்ட் ஒன் எடுக்க வேண்டாம், டோன்ட் டேக். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், என்னை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பற்றின்னு சொல்லுவோம்ல, அபவுட் மீ என்னை பற்றி. ஓகேங்க, ஃபைனலாக இங்கே இருக்கிற 5 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. அவனை பற்றி, அவளை பற்றி, அவர்களை பற்றி, நம்மை பற்றி, ராஜாவை பற்றி. இந்த 5 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்ட்டு நீங்கள் தான் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை கீழே இருக்கிற காமெண்ட்டில் சொல்லுங்கள்.